Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 10 சிபிஎஸ்சி மேக்ஸில் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வருஷம் சாம்பிள் பேப்பரில் கொடுத்த கொஸ்டின்ஸும் இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபி அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்ம் ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D, அது மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், டின்றது காமன் டிஃப்ரென்ஸ், சரியா? ஸோ காமன் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுதான் வந்து ஒரு ஏபியான ஃபார்மேட்டு. இப்போ நான் ஒரு ரோ 3, 6, 9, 12, இப்போ இது ஏபியா இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து 3, காமன் டிஃப்ரென்ஸ்னும் போது 6 - 3 3 தான் வரும். 9 - 3 9 - 6நாலும் 3 தான் வருது. 12 - 9நாலும் 3 தான் வருது. ஸோ அப்போ டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் டி அப்படின்னும் போது A2 - A1. ஸோ அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் டின்னும் போது A2 - A1. அப்படி இல்லைன்னா A3 - A2. ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ப்ரீவியஸ் டேர்ம், அதான் காமன் டிஃப்ரென்ஸு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னும் போது ஏஎன் nth டேர்ம் ஃபார்முலா, அப்புறம் எஸ்என். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ ஏஎன் அப்படின்னும் போது என்ன வரும்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1D. எஸ்என் என்னும் போது n/2 × 2A ப்ளஸ் n மைனஸ் 1D. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்என்னுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது, n/2 A ப்ளஸ் எல். ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே இந்த சம்ஸு எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ போர்டு எக்ஸாமில் கேட்டால் இந்த சாம்பிள் பேப்பரில் இந்த வருஷம் நம்ம போர்டு எக்ஸாம் எழுத போகிறோம்ல, அதுக்கான சாம்பிள் பேப்பரில் இந்த கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் த டீச்சர் ஆஸ்க் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏபி. 2 பாய்ஸ் ஆரியன் அண்ட் ரோஷன். சரியா? ஆரியன், ரோஷன் 2 பேரையும் ஏபி எழுத சொல்லியிருக்காங்க. ஆரியன்னா எழுதியிருக்காங்கன்னா -5, -2, 1, 4 அது மாதிரி எழுதியிருக்கான். ரோஷன் வந்து 187, 184, 181 இதெல்லாம் போட்டு வச்சுருக்கான். நவ் ரெஸ்பெக்டிவ்லி the teacher asked the various students of the following question progression. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த 2 ப்ரோக்ரஷன். இதோட காமன் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, சம் ஆஃப் காமன் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்களா. ஸோ இதோட காமன் டிஃப்ரென்ஸ்னா வரும்னு பாருங்க, ப்ரீவியஸ் டேர்ம் -2 மைனஸ் ஆஃப் -5. அப்போ இதோட ஆன்சரு -2 + 5 அப்படின்னும் போது 3. சரியா? ஸோ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 184 - 187. அப்போ என்ன வரப்போகுது, -3 வரப்போகுது. சரியா? D1 வந்து 3, D2 வந்து -3. அப்போ D1 + D2 அப்படின்னும் போது 3 - 3ன்னும் போது 0. மேக்ஸிமம் எக்ஸாமில் எழுதும் போது நிறைய ஃபார்முலாஸ் மென்ஷன் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்க. சரியா? காமன் டிஃப்ரென்ஸோட ஃபார்முலா வந்து மென்ஷன் பண்ணு, A2 - A1. இதை மென்ஷன் பண்ணினா தான் உனக்கு அந்த ஆஃப் மார்க்கு, கரெக்ட் ஆன்சருக்கு ஆஃப் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த 34th டேர்ம் ஆஃப் த ப்ராக்ரெஷன் ரிட்டன் பை த ரோஷன் இதான். ஸோ ரோஷனோட ஏ வந்து 187, அவனோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து -3. சரியா? இப்போ A84 A34 கேட்டிருக்காங்க. A34னா ஃபார்முலா A + n - 1D. A34 அப்போ A வந்து 187, D வந்து n - 1னா 34 - 1 33 × D யோட வேல்யூ -3. அப்போ 187 + 33 சார் -99. ஸோ 187 - 99 என்ன வரும் பாருங்கள், 7, 1, 8 வரும். இதுவுமே 8. சரியா? ஸோ அப்போ A34 இங்கே ஆன்சர் மென்ஷன் பண்ணிட்டு வந்துடும் பாரு. A34 வந்து 88. சரியா? A34 வந்து 88. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்ரெஷன் ரிட்டன் பை த ஆரியனோட S10 கேட்குறாங்க. S10னா என்ன வரப்போகுது, n/2 2A + n - 1D. சரியா? ஆரியன் தானே கேட்டிருக்காங்க. ஆரியன் அப்படின்னும் போது 10/2ன்னு போட்டுக்கிறான். ஆரியன் என்னும் போது A வந்து -5, 2 × -5, 2 × -5. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாருங்க, n - 1Dனா 9. இவனோட
ஆரியனோட டி வந்து +3ல. ஸோ ஆரியனோட டி வந்து +3. ஸோ சால்வ் பண்ணிட்டு வாங்க. இது வந்து 5 ஆயிடுமா? 5 இன்டூ 2 5s are 10 -10 3 9s are 27. சரியா? 10 27 - 10 வந்து 17. 5 இன்டூ 17. ஸோ 17 5s are 5 7s are 35. 5 1s are 5 +3 85. சரியா? ஸோ அப்போ S10 வந்து 85. அந்த வேர்டிங்ஸோட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க எக்ஸாம்பிள். என்ன பண்ணோம் அப்படின்னா the sum of first 10 terms of the progression by the RN is 85. நெக்ஸ்ட் ஆர் கொஸ்டினும் இங்கே நான் சால்வ் பண்ணுறேன். ஆர் கொஸ்டின் தேர்டில் பி கொஸ்டின் அப்படின்னும் போது which term of the progression will have the same number அப்படின்னும் போது an of the series 1 is equal to an of the series 2. an அப்படின்னும் போது என்ன பண்ணோம்? a plus n minus 1 d equal to a plus n minus 1 d. a plus n minus 1 d. அப்போ a ஓட வேல்யூ வந்து இந்த இடத்துல -5, இங்கே n minus 1 அப்படியே வச்சுங்க. இந்த d ஃபர்ஸ்ட் டேர்முக்கு d வந்து 3, செகண்ட் சீரீஸ்க்கு a வந்து 187 ப்ளஸ் n minus 1 d வந்து செகண்ட் டேர்முக்கு -3. சரியா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. இந்த -5 அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3n - 3 ஈக்குவல் டு 187 ப்ளஸ் இங்கே வந்து நான் இடம் -3 தானே காமன் டிஃப்ரென்ஸு. அப்போ -3 இன்டூ n வந்து -3n மைனஸ் ஆஃப் மைனஸ் +3. சரியா? ஸோ அப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிட்டு வாங்க. -5 -3ன்னும் போது -8 + 3n ஈக்குவல் டு இது வந்து 187 + 3 வந்து 190 - 3n n எல்லாம் ஒரு சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். -3n இந்த சைடு வரும்போது +3n ஆகிடும். 3n + 3n is equal to 190 + 8ன்னு வரும். ஸோ 6n is equal to 198. ஸோ n is equal to 198 by 6. 6 1s are 6 3s are 18. ரிமைனிங் 118 இருக்கும். 6 3s are 18. ஸோ என்னோட வேல்யூ வந்து 33. ஸோ 33 டேர்ம் வந்து இந்த சீரீஸில் அந்த சீரீஸில் சேமாக இருக்கும். சரியா? ஸோ இது சாம்பிள் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், the AP 8 10 12 as 60 term, find the sum of the last 10 terms. சரியா? இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணுன்றதை கிளியராக அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணலாம். இப்போ 8 10 12 போயிட்டே இருக்கு, அப் டு 60 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. சரியா? 60 டேர்ம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 8, காமன் டிஃப்ரென்ஸ் d வந்து 10 - 8 வந்து 2. சரியா? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட் இதில் 60th டேர்ம் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாம். a 60. சரி, a 60 அப்படின்னும் போது a plus n minus 1 d. சரியா? a plus n minus 1 d. a வந்து 8, n வந்து 60. 60ன்னும் போது 60 - 1 59, d வந்து 2. அப்போ 59 into 2, 59 2s are 2 9s are 18 2 5s are 10 11. ஸோ 118 plus 8, அப்போ 16 1 2 126. சரியா? அப்போ a 60th டேர்ம் வந்து 126. இப்போ அவனா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த சம் ஆஃப் த லாஸ்ட் 10 டேர்ம். இந்த ஏபியை நான் ரிவர்ஸ் ஆர்டராக எழுதிக்கிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து 126 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டேர்ம் டி. நெக்ஸ்ட் இந்த ஏபி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா 126 முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். காமன் டிஃபரன்ஸ் +2ன்னு இருக்கா, இங்கே வந்து -2 வந்துருக்கும். இப்போ இங்கேருந்து இப்படி போச்சுன்னா நான் இருப்பார் 2 கம்மியாக இருக்கா, அப்போ இங்கே வந்து நான் இருக்கும் 124 வந்திருக்கும். நெக்ஸ்ட் 122 வந்திருக்கும். ஸோ இது மாதிரி 10 டேர்ம்ஸ் வரைக்கும் வேணும். ஸோ நான் இப்போ இதுதான் ஏபியை கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போ ஏ வந்து 126, டி வந்து 124 - 126, டி வந்து -2ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? டி வந்து -2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் S10 என்னும் போது n/2 + 2a + n - 1 d. சரியா? இதில் சால்வ் பண்ணலாமா? S10 is equal to 10 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. 10/2 into 2a, a வந்து 126, 2 into 126 plus 2 into 126 plus n - 1. n - 1 என்னும் போது 10 - 1 9 into d. d ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்க. காமன் டிஃபரன்ஸ் d வந்து -2 இந்த கேஸுக்கு. சரியா? அப்போ -2
அப்போ 2 1s are 2 5s are. ஸோ S10 வந்து 5, 126 into 2 பண்ணோன்னா 2 6 are 12, 2 2s are 4 plus 1 5, 2 1s are 2, 252, 252, 2 9s are 18. சரியா, இதில் 18 மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. 18 4 12 8 போச்சுன்னா 4, 4ல் 1 போச்சுன்னா 3, 234, 234 into 5, 234 into 5 பண்ணும்போது 5 4s are 20, 5 3s are 15, 16, 17, 17, 5 2s are 10, 11, 1170. ஸோ S10 அப்படின்னும் போது 1170 புரிஞ்சுச்சா? ஸோ இது மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணி போட்டணும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நான் ஆர்டராக மாற்றி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு 60th டேர்ம் கண்டுபிடிச்சேன். 60th டேர்ம்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துகிட்டு வந்தேன். ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்துன்னு வரும்போது S10 அந்த D வந்து -2 போட்டு S10 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுலேயே ஆர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர் கொஸ்டின் வந்து இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் ஏபி. சரியா, செகண்ட் கொஸ்டினா மிடில் டேர்ம் ஆஃப் ஏபி. சரியா, இதில் ஏவோட வேல்யூனா இருக்கு 6, டியோட வேல்யூ 13 - 6. 13 - 6னா எவ்வளோ வரப்போகுது? 7ஆ? ஸோ 7. இப்போ மிடில் டேர்ம் ஃபர்ஸ்ட் இது எத்தனாவது டேர்ம்னு கண்டுபிடிப்போம். ஏஎன் வேல்யூ 213 கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏஎன் ஃபார்முலா எழுது. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 டி. ஏஎன் வந்து 230 இருக்கு. 230 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 6, என் மைனஸ் 1, என் மைனஸ் 1, டியோட வேல்யூ 7. இப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 230 ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 7, இது இங்கே மல்டிபிள் பண்ணியா 7n மைனஸ் 7. ஸோ 6 - 7 வந்து -1. ஸோ அந்த -1 இந்த சைடு வரும்போது +1 ஆகும். 230 + 1 ஈக்குவல் டு 7n. அப்போ 231/7 ஈக்குவல் டு n. ஸோ என்னோட வேல்யூனா வரப்போகுது பாருங்க. 7 1s are 7, 3s are 21, ரிமைனிங் 2, 7 3s are 21. என்னோட வேல்யூ 33. சரியா, என்னோட வேல்யூ 33. இப்போ இதில் மிடில் டேர்ம் வேணும் அப்படின்னும் போது இப்போ என்னோட வேல்யூ 33. இப்போ மிடில் டேர்ம் அப்படின்னும் போது என்ன பண்ணு, 33 டிவைடட் பை 2 பண்ணு. 2 1s are 2, ரிமைனிங் 1 3, 2 6 are 12, 2 6 are 12 என்னும் போது 1. ஸோ 16th டேர்ம் வந்து இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா 3 டேர்ம் இருக்குன்னு நினச்சிக்கோ ஏபியில். 2 4 6 இதோட மிடில் டேர்ம் அப்படின்னும் போது செகண்ட் டேர்ம் வரும். சரியா, இதுதான் மிடில் டேர்ம். அப்போ இதை எப்படி பண்ணுவேன்னா 3 டேர்ம் டிவைடட் பை 2 பண்ணினா 2 1s are 2, ரிமைனிங் 1. ஸோ இங்கே என்ன வருதோ அது கூட +1 பண்ணுவேன். சரியா, ஸோ அப்போ இங்கேயுமே 16 + 1 17th டேர்ம். 17th டேர்ம் இஸ் த மிடில் டேர்ம். 17th டேர்ம் இஸ் த மிடில் டேர்ம். சரியா, 17th டேர்ம் இஸ் த மிடில் டேர்ம். அவங்க மிடில் டேர்ம் ஃபைண்ட் த மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்களா? அப்போ A17 கண்டுபிடிச்சணும். A + n - 1 D. அப்போ ஏவோட வேல்யூ 6, n - 1 17 - 1 16 D. 16 டியோட வேல்யூவும் 7. ஸோ 16 into 7, 7 6 are 42, 7 1s are 7, 7 + 4 11, 112 + 112 + 6 என்னும் போது 8 1 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 118. ஸோ மிடில் டேர்ம் அப்படின்னு A17 போட்டு 118. சரியா, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் போர்டு எக்ஸாமில் வரப்போகுது. ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். The sum of nth term of AP, sum of nth term of AP is 5n square minus n. சரியா, the sum of nth term அப்போ an ஓட வேல்யூ 5n square minus n. Find the nth term of AP. இப்போ நான் கேட்டிருக்காங்க SN கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக. சரியா, ஸோ நான் கொடுத்துருக்காங்க பாருங்க. sum of nth term of the sum of nth term of AP is 5n square minus n. Find the nth term of AP. இப்போ இதை எப்படி இப்போ sum of nth term of AP இது கொடுத்துருக்காங்களா? இப்போ 2 டேர்ம் இருக்குன்னு நினச்சிங்க. an அப்படின்னும் போது SN + 1 minus SN. இது ஆக்சுவலாக SN மைனஸ் SN - 1. எப்படின்னா என்ன அர்த்தம்? இது எப்படி வந்துச்சுன்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் இருக்குன்னு நினச்சிங்க. 2 4 6 8 இருக்குன்னு நினச்சிங்க. இப்போ சம் ஆஃப் 4 டேர்ம்ஸ் S4 வரப்போகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 நாலத்தையும் ஆட் பண்ணுவியா? இதையும் ஆட் பண்ணினா 10,
10 + 10 20 வரப்போகுது. நெக்ஸ்ட்டு n மைனஸ் 1 S3 S3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது 6 10 12. அப்போ எனக்கு இந்த டேர்ம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் S4 மைனஸ் S3 பண்ணலாமா? S4 மைனஸ் S3 பண்ணனா 20 மைனஸ் 12 வந்து 8ன்னு வரும். an அப்படின்னும் போது அந்த டேர்ம் Sn மைனஸ் Sn மைனஸ் 1 இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. கிளியராக புரிஞ்சுச்சா? ஸோ இந்த லாஜிக்கை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ an அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா Sn மைனஸ் Sn மைனஸ் 1. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Sn அப்படின்னும் போது இதே எடுத்துக்கலாம். Sn அப்படின்னும் போது 5n² மைனஸ் n. அதுவே S of n மைனஸ் 1 அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறோம், எங்கெங்க n இருக்கும் அந்த இடத்துல n மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1. சரியா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். an அப்படின்னும் போது Sn 5n² மைனஸ் n ப்ராக்கெட் போட்டுக்கோ மைனஸ் Sn மைனஸ் 1 இந்த டேர்ம் 5 இன்டூ n மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 1. சரியா? ஸோ இப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் வரும் பாருங்கள் 5n² மைனஸ் n இந்த ப்ராக்கெட் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab மைனஸ் இந்த மைனஸ் வேணா உள்ள கூட மல்டிபிள் பண்ணிக்கோ மைனஸ் n மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 5n² மைனஸ் n இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணினா மைனஸ் 5n² மைனஸ் 5 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 5 2s are 10 n. இப்போ இந்த மைனஸும் திரும்பி இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் n மைனஸ் 1 ஆகிடும். அப்போ இது ப்ளஸ் 5n² மைனஸ் 5n² கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் n மைனஸ் n கேன்சல் ஆகிடும். 10n 5 மைனஸ் 5 மைனஸ் 1 போது மைனஸ் 6 10n மைனஸ் 6 தான் இதோட an. சரியா? புரிஞ்சிச்சா எப்படின்ட்டு? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை தெளிவாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஈஸியாக புரிஞ்சிடும். an அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சரியா? nth டேர்ம் வேணும்னா Sn மைனஸ் Sn மைனஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ அவங்க கொடுத்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் வந்துட போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A manufacturing of TV set produced 600 sets in third year. அப்போ 600 in A3 எடுத்துக்கிறான். 700 sets in 7th year A7. Assume that the production increases uniformly by the fixed number every year. சரியா? A3 600 A7 வந்து 700. What will be the production in the first year? A value நான் அதுன்னு கேட்குறாங்க. சரியா? A3 ஈக்குவேஷனாக எப்படி எழுதலாம்? A3 அப்படின்னா A + n - 1d. n - 1னா 3 - 1 2dன்னு வரும். அப்போ இது வந்து A + 2d ஓட வேல்யூ 600. அதேமாதிரி A7 வந்து A + n - 1னா 7 - 1 60. A + 60 is equal to 700. சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது A வேல்யூ தெரிஞ்சிடும். சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். சப்ராக்ட் பண்ணும்போது இது போயிடும் -4dன்னு வரும். -4d is equal to -100ன்னு வரப்போது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா d is equal to 100/4. 4 1s are 4 2s are 8 2 5. d வந்து 25. ஆனால் A தானே கேட்டிருக்காங்க. d 25னா A வந்து எவ்வளோ இருக்க போகுது? A + 2d வந்து 600. அப்போ A + 2 × 25 50 ஆகிடும். ஸோ 50 = 600. ஸோ A is equal to 600 - 50 அப்படின்னும் போது A வந்து 550. சரியா? A வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 550 ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்ரி இயர் வந்து 25 ஆட் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் த ப்ரொடக்ஷன் இந்த 10th இயர்? 10th இயர் என்னும் போது A10 என்னும் போது A + n - 1d. n - 1னா 10 - 1 9d. அப்போ A வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 550 + 9 into d வேல்யூ 25. 25 9s are எவ்வளோ வரப்போகுது பாரு. 9 5s are 45. 9 2s are 18 18 + 4 22 225. ஸோ 550 + 225 ஆட் பண்ணினா எவ்வளோ வரப்போகுது? ஸோ 5 7 775. ஸோ 10th இயரில் 775 TVs ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன் இன் த 7th இயர்? S7. ஸோ வெறும் ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும் பாரு. S7 S7 அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? n/2 × 2a + n - 1d. வெறும் ஃபார்முலா கொஸ்டின் படித்து லாங்குவேஜ் புரிஞ்சுக்க தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம்.
ஸோ n by 2 7 by 2 into 2a. ஏவோட வேல்யூ 550. 550 into 2 பண்ணினா நான் வரப்போகுது 2 5s are 10, 2 5s are 10, 11, 1100 plus n minus 1 6, 7 minus 1 6, 6 into d வந்து 25. 6 into 25 பண்ணுங்க, 6 into 25 into 6 பண்ணிக்கிறேன். 6 5s are 30, 6 2s are 12 plus 3 15, 150. சரியா? ஸோ இது 7 by 2 into 1100 plus 150. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் பாருங்க, 1100,052 1250 வரப்போகுது. ஸோ 7 by 2 into 1002, 7 by 2 இது சரியா? 7 by 2 into 1250. 2 ஆல் கேன்சல் பண்ணால் 2 6 are 12, 2 2s are 4, 1 2 5s are 10. 625 into 7, 7 5s are 35, 7 2s are 14, 14 plus 3 17, 7 6 are 42, 43. So 4375 the total production in this. So இதெல்லாமே கேஸ் பேஸ்ட் கொஸ்டினை கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணினா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸோ இது போர்டு எக்ஸாம் 2024 கேட்ட கொஸ்டினா. இது மாதிரி கொஸ்டின்ஸை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த வருஷமும் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிள். சரியா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. In an AP, the sum of 9 term is 135. Sum of S9 வந்து 135 and the sum of last 6 term is 687. சரியா? So determine the first term and the common difference of an AP. Also find the sum of all the terms of AP. அதான question புரிஞ்சுச்சா பாரு. In an AP of terms, the sum of first 9 terms வந்து 153 and the sum of last 6 terms is 687. சரி கவனிங்க, இதோட ட்ரிக்கு நான் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கொஸ்டின்லேயே வந்து சம் இன் அன் ஏபி ஆஃப் 40 terms அது கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தா மட்டும் தான் முடியும். சரியா? மொத்தம் 40 terms இருக்குது. அதில் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 9 terms S9ஓட வேல்யூ 153 கொடுத்துருக்காங்க. ஸோ S9ஓட ஃபார்முலா, SN ஃபார்முலா அது n by 2 plus 2a plus n minus 1dயா. அப்போ SN வந்து இங்கே S9 வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட் 9 termஸா. அப்போ இங்கே என்ன பண்ணுவேன், 9 by 2 2a, ஏவோட வேல்யூலாம் தெரியாது, 2aன்னு எடுத்துக்கோ. n minus 1, 9 minus 1 8. ஸோ இதுமே S9ஓட வேல்யூ 153. 153 இன்ட்டு இந்த 2 இந்த சைட் போயிட்டோம், இந்த 9 வந்து கீழே வந்துடும். ஈக்குவல் டு 2a plus 8dன்னு வரப்போகுது. இது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 153 9 டேபிள்ஸில் எதனா கேன்சல் ஆகுமா? 51 9 1s are 9னா 63 வரப்போகுது. சரியா? 63 9 7s are 63. அப்போ 17 into 2, 17 2s are 2, 7s are 14, 2 1s are 2 3 34. அப்போ 2a plus 8d வந்து 34. இது ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சம் ஆஃப் லாஸ்ட் 6 terms. அப்போ லாஸ்ட் டேர்ம்ஸில் இருந்து வரப்போகுது. சரியா? லாஸ்ட் டேர்ம்ஸ்லேருந்து இப்போ இதெல்லாம் லாஸ்ட் டேர்ம் வந்து எல்லுன்னு எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டேர்ம் எல்லுன்னா எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூனா இருக்குது 40th டேர்மா. A40 தான் லாஸ்ட் டேர்ம். A40னா a plus n minus 1d. n minus 1d அப்படின்னும் போது a plus 40 minus 1 39d. ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து a plus 39d. சரியா? a plus 39d. ஸோ இங்கேருந்து 6 termஸா. அப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது d வந்து ப்ளஸ் டியாக இருக்கும். ரிவர்ஸ் டைரக்ஷன்லேருந்து வரும்போது d வந்து d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டியாக இருக்க போகுது. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? Sn இஸ் ஈக்குவல் டு n by 2 plus 2a plus n minus 1 into dல லாஸ்ட் 6 termஸில். ஸோ லாஸ்ட் 6 terms அதோட வேல்யூ வந்து 687. n by 2ன்னும் போது 6 by 2 2aன்றது தான். ஆனால் அது லாஸ்ட் டேர்ம் தான். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும். அப்போ இது 2 into L வேல்யூ எடுத்துப்பேன். 2 into L வேல்யூ a plus 39d. புரிஞ்சா? ஸோ இந்த ஸ்டெப் தான் நீ தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் ஆர்டரில் லாஸ்ட் டேர்ம் தான் ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கும். காமன் டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸாக இருக்கும். சரியா? ஸோ n minus 1னா 6 minus 1 5. டியோட வேல்யூ மைனஸ் டியாக இருக்கும் ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறதால.
ஸோ இதை 2 1s are 2 3s are. நெக்ஸ்ட் என்ன பண்ணு 687 டிவைடட் பை 3ன்னு எடுத்துக்கோ ஈக்குவல் டு இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணினா 2a ப்ளஸ் 39 இன்ட்டு 2 39 இன்ட்டு 2 பண்ணினா 2 9s are 18 2 3s are 6 7 78d 2a ப்ளஸ் 78d மைனஸ் 5d. ஸோ 78 மைனஸ் 5 போது 73. 687 is equal to 2a ப்ளஸ் 73d. சரியா? ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் இந்த 3 இருந்துச்சு பாரு, இதை டிவைட் பண்ணால் நான் வரும் பாருங்கள். 3 1s are 3 2s are 6 3 2s are 6 ரிமைனிங் 2 3 9s are. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2a ப்ளஸ் 73d இஸ் ஈக்குவல் டு 229. இது ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கா, ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணனா a வேல்யூ d வேல்யூ வந்துட போகுது. ரெண்டு ஈக்குவேஷனுமே அப்படியே ஆட் பண்ணாலே போயிடும் பாரு. 2a ப்ளஸ் 8d வந்து 34, அதே மாதிரி 2a ப்ளஸ் 73d வந்து 229. சப்ராக்ட் பண்ணாலே வந்துடும். சப்ராக்ட் பண்ணாலே இது போயிடும். 73ல் 8 போச்சுன்னா எவ்வளோ வரும் பாரு. 73ல் 8 போச்சுன்னா ரிமைனிங் 6 1 2 5 65. ஸோ 65d இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 65 தான் இருக்கும். இதுவுமே மைனஸ் தான் வரும். 229ல் 34 போச்சுன்னா எவ்வளோ வரும் பாரு. 9ல் 4 போச்சுன்னா 5 ரிமைனிங் 1 12 8 12ல் 9 வரும். 9 ப்ளஸ் 3 தான் 12 195. ஸோ 195 85d 65d is equal to 195. d is equal to 195 divided by 65. இதை கேன்சல் பண்ணால் வரும் பாருங்கள். 65 இன்ட்டு எத்தனை டைம்ஸ் பண்ணால் d வேல்யூ 3 டைம்ஸ் பண்ணால் வரும் பாரு. 65 இன்ட்டு 3 பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக. 3 5s are 15 3 6s are 18 19. சரியா? அப்போ 3s are d ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். d ஓட வேல்யூ 3. d ஓட வேல்யூ 3. அப்போ a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? 2a ப்ளஸ் 8d வந்து 34. அப்போ 2a ப்ளஸ் 8 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 34. 3 is 24. 2a is equal to 34 minus 24. அப்போ 2a is equal to 10. a ஓட வேல்யூ 5. நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்கேன் ஆல்சோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. அப்போ ஆல் த டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னும் போது S40 is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரியுமா? ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரியும்னா n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல் போடலாம். அப்படி தெரியல அப்படின்னும் போது S40 is equal to n/2 into 2a plus n minus 1d. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? S40 அப்படின்னும் போது n/2 40/2 Sn is equal to n வந்து 40 divided by 2 into 2a. a ஓட வேல்யூ 5. 2 5s are 10 plus n minus 1 40 minus 1 39. 39 into d வேல்யூ 3. 39 3s are 39 into 3 பண்ணினா 3 9s are 27. 3 3s are 9 10 11 117 plus 10 என்னும் போது 127. ஸோ இதுமே 20 into 117. ஸோ into 2 பண்ணினா 2 7s are 14 2 1s are 2 3 2 1s are 2. அப்போ இதோட ஆன்சர் 2340. சரியா? புரிஞ்சா? லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோ. கரெக்டாக பண்ணனா இது கரெக்டாக மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். நான் ஆன்சர் வந்துச்சுட்டு 2514 வந்திருக்கும். 117 into 2 பண்ணினா 2 7s are 14 2 1s are 2 3. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் பாருங்கள். இந்த ப்ளஸ் 10 விட்டுருக்கோம். ப்ளஸ் 10 விட்டு ஆட் பண்ணும்போது நான் வந்திருக்கோம் பாரு. ஸோ இதை டிவைட் பண்ணால் 20 10 ப்ளஸ் 39 into 3 தான். 39 into 3 பண்ணும்போது தான் 3 9s are 27 3 3s are 9 10 11 117 வந்திருக்கும். இதை ஆட் பண்ணும்போது 20 into 127. ஸோ 127 into 2 பண்ணும். 2 பண்ணும்போது 14 2 2s are 4 plus 1 5 2 1s are 2 2540. ஸோ இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். கேல்குலேஷன் தெளிவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே போர்டு எக்ஸாம் 2023ல் கேட்ட கொஸ்டின். எல்லாமே போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கான். கிளியராக பாருங்கள். இதை பொறுமையாக ஒரு 2-3 முறை பாருங்கள். நான் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிட்டு வரேன். த ரேஷியோ ஆஃப் 11th term to 17th term. அப்போ A11/A17. The ratio of 11th term by 17th term is 3:14. Similarly, the ratio of 5th term to 21st term. Find the ratio of 5th term to 21st term of the same AP. இது கேட்டிருக்காங்க. Also find the sum of first 5 terms of AP to that of
ஃபஸ்ட்டு 21 டேர்ம்ஸ் சரியா. ஆல்சோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 3:4 சரியா. 3:4 கொடுத்துருக்காங்களா. A11/A17 A11 அப்படின்னும் போது ஏஎன்னா A + n-1D. அப்போ A-n-1Dனா A + 10Dன்னு எழுதலாம். இதை A + 10D இதை வந்து A + 16Dன்னு எழுதலாம். இதோட வேல்யூ வந்து 3/4. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 4 × A + 10D is equal to 3 × 6 plus A plus 16D. இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 4A plus 4 10s are 40D equal to 3A plus 16 into 3 பண்ணினா என்ன வரப்போகுது 16 into 3 3 6 are 18 3 1s are 3 48. So 48D. அப்போ இந்த A இந்த சைடு வந்துச்சுன்னா 4A minus A ஆகிடும். இந்த 48 அந்த சைடு போச்சு 40 அந்த சைடு போச்சுன்னா 48 minus 40 வந்து 8D சரியா. A equal to 8D. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனே எடுத்துக்கிறேன். A11ஓட இப்போ நம்மளுக்கு இந்த A வேல்யூ D வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இதுதானே கேட்டிருக்காங்க. A5 அப்படின்னும் போது நான் வரப்போகுது A + 4Dன்னு வரப்போகுது டிவைடட் பை A21 அப்படின்னும் போது A + 20Dன்னு வரப்போகுது. இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். A வந்து 8D. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 8D + 4D. இங்கே வரும்போதும் 8D + 20Dன்னு வரப்போகுது. இதை அப்படியே ஆட் பண்ணோன்னா 12D by 28D DD கேன்சல் ஆச்சுன்னா 4 3s are 4 7s are 28. அப்போ A5/A21 வந்து 3:7. இப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டோம். AD வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி இந்த ரேஷியோ ஆஃப் S15/S21 கேட்டிருக்காங்களா. அதுக்குமே என்ன பண்ணலாம் S5/S21 SN ஃபார்முலானா வரப்போகுது SN போது n/2 × 2A + n-1D. ஸோ இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். S5/S21 5 போது 5/2 × 2A 2 × Aவோட வேல்யூ ஆல்ரெடி 8D 2 × 8D ப்ளஸ் 5 - 1 வந்து 4D. கீழே வரும்போது நான் வரும் பாரு 21/2 2A என்னும் போது 2 × 8D ப்ளஸ் 4 இங்கே வந்து n20Dன்னு வரப்போகுது சரியா 20D. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணினா கூட 5/21 இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து 2 8s are 16 + 4 20D டிவைடட் பை 16 + 20 6 36D 36. அப்போ இந்த D கேன்சல் பண்ணிக்கும். 4 5s are 20 4 6s are 24 5 5s are 25 டிவைடட் பை இது ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 21 × 6 பண்ணினா 6 1s are 6 6 2s are 12. ஸோ 25/126 சரியா. ஸோ 25/126 SNோட வேல்யூ 25 டிவைடட் பை ஸோ இந்த இடத்துல 4 5s are 20 4 9s are தானே 36. ஸோ 21 × 9 பண்ணினா 9 1s are 9 9 2s are 18 189 சரியா. கேல்குலேஷன் கரெக்டாக பண்ணும். ஸோ 25/189 இதான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே போர்டு எக்ஸாம் 2023 கேட்ட 5 மார்க்கு. the sum of third and seventh term வந்து 6. அப்போ A3 போது நான் வரப்போகுது A3 போது A + 2Dன்னு வரும். A7 அப்படின்னும் போது A + 3D. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணு. A + 2D 6D 7 அப்படின்னும் போது 6D A + 2D + A + 6D is equal to 6. இதை ஆட் பண்ணினா 2A + 8D 8D is equal to 6ன்னு வரும். என்டையர் ஈக்குவேஷனை டிவைட் பை 2 வேணா கூட பண்ணிக்கோ. A + 4D equal to 3. இது ஒரு ஈக்குவேஷனா. நெக்ஸ்ட்டு and their product is 8. and their productனா ஸோ இதையும் மல்டிபிள் பண்ணுறோம். A + 2D into A + 6D இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது their product is 8. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். A × A ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு A × 6AD அப்படின்னும் போது 6AD + 2AD + 2 6 are 12D ஸ்கொயர் is equal to 8. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 6A ஸ்கொயர் + 8AD + 12D ஸ்கொயர் is equal to 8.
இப்போ என்ன பண்ணலாம், ஏ மட்டும் இதில் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், 3 மைனஸ் 4d. சரியா? இப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 8 இன்ட்டு ஏக்கு பதில் 3 மைனஸ் 4d இன்ட்டு டி ப்ளஸ் 12d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. ஒரே ஒரு ஏ தானே, இந்த ஏக்குமே பண்ணிக்கலாம். சரி, இந்த ஏக்குமே பண்ணால் என்ன வரப்போகுது, 3 மைனஸ் 4d ஹோல் ஸ்கொயரு, 3 மைனஸ் 4d ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 8s are 24, 24dன்னு வரும். சரியா? 24d மைனஸ் 4 8s are 32, 32d ஸ்கொயர் ப்ளஸ் 12d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. இதுவுமே ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணினா 3 3s are 9 plus 16d square minus 2 3s are 6, 6 4s are 24, 24d plus 24d minus 32d square plus 12d square is equal to 8. அப்படியே just கேட்டேவா, 24d இதுவும் ஏதோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா உனக்கு என்ன இருக்கு போகுது, 30 16 plus 12, 16 plus 12 அப்படின்னும் போது 8 28, 28 minus 32, 28 minus 32 என்ன வரும், 28 minus 32 அப்படின்னும் போது minus 4d ஸ்கொயரா, minus 4d ஸ்கொயர் minus 4d ஸ்கொயர் plus 9 is equal to 8ன்னு வரப்போகுது. ஸோ டியோட வேல்யூ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுற பாருங்க. மைனஸ் 4d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 மைனஸ் 9 வரும், மைனஸ் 4d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா d ஸ்கொயர் இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோ, 4d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ d ஸ்கொயர் வந்து 1/4 அப்படின்னும் போது d இன்னும் போது ரூட் ஆஃப் 1/4ன்னு வரும். அப்போ d இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ ஏ வந்து 3 மைனஸ் 4d, 3 மைனஸ் 4d. இப்போ இதில் 3 மைனஸ் 4dயோட வேல்யூ 1/2ன்னு கொடுத்தனா 2 1s are 2, 3 மைனஸ் 2 வந்து 1. ஸோ d வந்து ப்ளஸ் 1/2னா ஏ வந்து 1. அதே மாதிரி d வந்து மைனஸ் 1/2ஆக இருக்கும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். a இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4d மைனஸ் 1/2ன்னு வரும். 2 1s are 2 2s are மைனஸ் 2 மைனஸ் 1 வந்து ப்ளஸ் ஆகிடும், 3 + 2 5 ஆகிடும், ஏ வந்து 5 ஆகிருக்கும். சரியா? ஸோ 2 கேஸ் இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினுக்குமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 16 டேர்ம்ஸ். S16 கேட்டிருக்காங்க. S16 அப்படின்னும் போது ஃபார்முலா SN அப்படின்னும் போது n/2 × 2a + n - 1d. ஸோ இதில் S16 16/2, 2aனா 2 தான், ப்ளஸ் n - 1, 16 - 1 15, டியோட வேல்யூ இந்த கேஸுக்கு 1/2 வரப்போகுது. சரியா? 16/2னா 8. ஸோ 8 × 2 ப்ளஸ் 15/2 வந்து 7.5, 7.5 + 2 9.5, 9.5 × 8 8 5 40, 32 36. ஸோ இந்த கேஸுக்கு வந்து 9 8 72, 72 + 4 is 76. ஸோ இந்த கேஸோட S16 வந்து 76 வரப்போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு இதுக்குமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். SN என்னும் போது n/2, n/2 அப்படின்னும் போது 2a + n - 1d. இப்போ 16/2 × 2a, 2 5s are 10 ப்ளஸ் n - 1, n - 1 அப்படின்னும் போது 15 தான், 16 - 1 15, do வந்து -1/2. சரியா? அப்போ இங்கே என்ன வரப்போகுது, 8 × 10 - 7, 10 மைனஸ் இங்கேயுமே 16 தானே, 16 - 1 15. அப்போ 15/2 வந்து -7.5, 10 - 7.5 வந்து 8 × 2.5. ஸோ 8 × 2.5 பண்ணால் வரும் பாருங்கள். 8 × 2.5 5/2 பண்ணினா 2 4 5 4s are 20. சரியா? S16 இந்த கேஸுக்கு வந்து 20. ஸோ ரெண்டுத்தில் எது போட்டாலும் ஓகே.